இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருப்பதி பாத்தீங்கன்னா சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சிட்டிஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நாளுக்கு நாள் வந்து இந்த திருப்பதின்ற ஊர் வந்துட்டு அப்படியே பிரமாதமா எக்ஸ்பேண்ட் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகேங்க, நான் இந்த திருப்பதியை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க அதுக்குள்ள சடுபுடு சமையல சூப்பர் ரெசிபி காத்துட்டு இருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வாங்க. வெல்கம் டு சட்டுப்புட்டு சமையல். நான் தான் உங்க ஸ்வேதா. இன்னைக்கு சுவையான சமையலோட ஒருத்தங்க ரெடியா இருக்காங்க. அவங்க எப்படி செய்யறாங்கன்னு வாங்க பாத்துக்கலாம். ஹாய் ஆண்டி. ஹாய் ஸ்வேதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கேம்மா? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க பேரு? எஸ் கிரிஜா தேவி. ஓகே ஆண்டி, இன்னைக்கு எங்களுக்காக என்ன ஸ்பெஷலோட வந்திருக்கீங்க? ஃப்ளோட்டிங் போட்ஸ் பண்ண போறோம். ஃப்ளோட்டிங் போட்ஸ் அப்படின்னு ஒரு சமையல் பேர் வித்தியாசமா இருக்கு. ஸ்வீட் ஐட்டம். ஸ்வீட் ஐட்டம். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் பால், கோவா, சர்க்கரை, ஏலக்காய் தூள், உப்பு, எண்ணெய், மைதா மாவு. ஓகே, தேவையான பொருட்கள் எல்லாமே பட்டாச்சு. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? மாவு கலந்து. என்ன மாவு கலக்கணும்? மைதா அதோட உப்பு சேர்த்து தண்ணி போட்டு கலந்து. ஓகே, அப்ப ஆரம்பிச்சிடலாம். மைதா மாவு, உப்பு கொஞ்சம், தண்ணி. எதுக்காக நம்ம மைதா மாவு யூஸ் பண்றோம் ஆண்டி? இது ஸ்வீட்டுக்கு நல்லா இருக்கும். ஓகே, சீக்கிரம் ஊறி போயிடும். இது உருண்டையா பண்ணிக்கணும். ஓகே, அது கடாயில எண்ணெய் வைக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி கடாயில எண்ணெய் வச்சிடலாம். ஓகே, பத்த வச்சிடலாம். எண்ணெய் வச்சு இன்னொரு அடுப்புல பால் வைக்கணும். ஓ, இன்னொரு அடுப்புல பால். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஷீட் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு. ஓகே, இது தொட்டுக்க கொஞ்சம் மாவு, மைதா மாவு. மைதா இது சின்னதா ஸ்வீட். இது கூட என்ன எதுவுமே தொட்டுக்க ஒண்ணும். ஓகே, நடுவுல கோவா வைக்கணும். கோவா கட் இப்படி இருக்குல்ல, இதை கட் பண்ணா உள்ள இருந்து ஓபன் வராம. ஓகே, சோ அதுக்கு அந்த மாதிரி ஷேப்பா வந்துச்சுங்களா? ஓகே, இந்த மாதிரி 4-5 செஞ்சு வச்சுட்டு காஞ்ச அப்புறம் அதுக்குள்ள அதுல போடு. அந்த ஹீட்டான எண்ணெயில வந்து போட்டுறணும். ஓகே, ஓபன் ஆகாம நல்லா மூடிடணும். அதுக்கப்புறம் அந்த கட்டர்ல கட் பண்ணிடணும். ஓகே, சோ தட் ட்ரை பண்ணாமல அது வந்து வராம இருக்கும் வெளிய. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் எண்ணெய் காயட்டும். இதுவும் கொஞ்ச நேரம் காயணும். ஓகே, இது ஈரமா இருக்க கூடாது, கொஞ்சம் காயணும். சரி, அதுக்குள்ள பால்ல சக்கரை போடணும். எவ்வளவு சக்கரை போடணும்? ஒரு பாக்கெட் பாலுக்கு 1 கப் சக்கரை. ஓகே, சோ இது நல்லா ஹீட் ஆகி கொதிச்சிட்டு வரணும்ல. பால் காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் சக்கரை போடணும்ல. ஓகே, இந்த சக்கரை கரைஞ்ச பிறகு கோவா போடணும். இதுலயும் கோவா போட்டுறணும். கோவா போட்டுடலாமா? கோவா எவ்வளவு போடணும்? பாலுக்கு தகுந்த மாதிரி. ஓகே,
அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போடணும். இது ஸ்வீட் கோவா? ஸ்வீட் கோவாவும் போடலாம், ஸ்வீட்லெஸ்ஸும் போடலாம். ஓகே. இதுல பாதி போட்டுட்டேன், மீதி இதுக்கு உள்ள ஸ்டஃப் பண்றேன். சோ இது நல்லா மெல்ட் ஆகணும்ல பால் கூட. அது நல்லா கரைஞ்ச பிறகு இத பொரிச்சு அதுல போட்டா போதும். என்ன காஞ்சிருச்சு, நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணது போட்டுறலாமா? கொஞ்சம் பொன்னிறமா ஆனதுமே எடுத்துடணும். ஓகே. அப்ப ரொம்ப டீப் ஃப்ரை ஆக கூடாது. இந்த மாதிரி ஆனதுமே எடுத்துடணும். ஓகே. எடுத்து அப்படியே பால்ல போடு. அது 2 நிமிஷம் ஆன அப்புறம் சாப்பிட்டா ரொம்ப சாப்பிட்டா. ஓகே. சோ அது நல்லா ஃப்ளோட் ஆகி நல்லா மேலாக வந்துரும். ஓகே. சோ இதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் போர்ட். ஃப்ளோட்டிங் போர்ட். சோ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்ப ரெடி ஆயிடுச்சு ஆண்டி. அப்ப நான் சாப்பிடலாமா? இந்த பருப்பெல்லாம் மேல போட்டுறணும், ஏலக்காய். ஓகே. பாதாம், ஏலக்காய். गार्निशக்காக பாதாம் and ஏலக்காய். ஃப்ளோட்டிங் போட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஃப்ளோட்டிங் போட் செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன். அந்த பால் கூட கோவா ஆட் பண்ணீங்களா ஆண்டி? அது நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. இப்போ அந்த சோமாஸ் மாதிரி ஆட் பண்ணீங்களா, அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லிடுறேன். ரெண்டும் மிக்ஸ்அப் பண்ணனே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இந்த ஸ்வீட் உண்மையிலே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்வீட் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ரொம்ப நன்றி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜீ டிவிக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ ஆண்டி.